பூமியை நோக்கி ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான எரிகற்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பூமியை நோக்கி 2 மிகப்பெரிய எரிகற்கள் வந்துட்டு இருக்கிறதா நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கையை இந்த உலகத்துக்கு விடுத்தாங்க. பூமியை நோக்கி பயங்கர வேகத்தில் வர்ற இந்த 2 எரிகற்களால் பூமிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் பூமியை நோக்கி வர்ற எரிகற்களை பற்றின ஆராய்ச்சியில் ரொம்பவும் தீவிரமாக இருக்காங்க. அந்த வகையில் பூமியை நோக்கி 2 மிகப்பெரிய எரிகற்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அந்த வகையில் இந்த விண்வெளியில் இந்த 2 எரிகற்களும் பூமியை நோக்கி மிக அருகில் வந்துட்டு இருக்கிறதா நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் அவங்களுடைய ஆராய்ச்சியில் ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த 2 எரிகற்களும் வெவ்வேறு கூட்டத்திலிருந்து வர்றதாகவும் வெவ்வேறு வேகத்தில் வந்துட்டு இருக்கிறதாகவும் நாசா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த எரிகற்கள் பூமியை நோக்கி வர்றதுனால பூமிக்கோ அல்லது மனிதர்களுக்கோ ஏதாவது ஆபத்து ஏற்படுமா அப்படின்றதையும் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெளிவாக விளக்கியிருக்காங்க. அப்பல்லோ எரிகற்கள் குடும்பத்தை சேர்ந்த முதல் எரிகலுக்கு HK-1 அப்படின்னு நாசா பேர் வச்சிருக்காங்க. இந்த எரிகளுடைய சுற்றுவட்ட பாதையானது அப்பப்போ பூமியுடைய சுற்றுப்பாதையை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறதா ஆய்வில் தெரிய வந்திருக்குன்னு நாசா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த எரிகளானது சுமார் 99 அடி நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட் எவ்வளோ நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த எரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இந்த HK-1 அப்படின்ற எரிகளானது மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தாலும் இந்த எரிகள்னால பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாதுன்னு நாசா தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த விண்கல் பூமியை மணிக்கு 31,114 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் கடக்க போகிறதாகவும் நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த எரிகள் பயணிக்கும் பாதைக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் எவ்வளோ அப்படின்னா ஏறத்தாழ 6,80,000 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொலைவு ரொம்பவும் தூரமாக நமக்கு தெரியலாம். ஆனால் விண்வெளியை பொறுத்த வரைக்கும் இந்த தொலைவு அப்படின்றது ரொம்பவும் கம்மி அப்படின்றது விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு நல்லாவே தெரியும். மற்றொரு எரிகளுக்கு 2024 JE அப்படின்னு நாசா பேர் வச்சிருக்காங்க. இந்த எரிகள் அமோர் எரிகள் கூட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த JE 2024 அப்படின்ற எரிகள் பூமியின் வட்டப்பாதையிலிருந்து வெளிநோக்கி வந்துட்டு இருக்கிறதா நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த எரிகளுடைய அளவானது 165 அடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எரிகளானது முதல்ல சொன்ன எரிகளை விட மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தாலும் பூமியை விட அதிக தொலைவில் கடந்து செல்றதுனால பூமிக்கு இந்த எரிகள்னாலையும் எந்தவித ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்த ரிசர்ச் மட்டும் இல்லாமல் பூமிக்கும் எரிகளுக்குமான அதிகமான ஆய்வுகளை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. மேலும் பூமியை சுற்றி பயணம் செய்து வர்ற எரிகள்னால பூமிக்கு ஏதாவது ஆபத்து இருக்குதா அப்படின்ற ஆய்வுகளையும் அவ்வப்போது நடத்திட்டே இருக்காங்க. வழக்கமாக 140 மீட்டரை விட பெரிய எரிகற்களால் மட்டும்தான் பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூமியின் வட்டப்பாதைக்குள்ளே வந்தால் மட்டும்தான் பூமிக்கு இந்த மாதிரியான எரிகற்களால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தற்போது பூமியை கடக்கவிருக்கும் HK-1 மற்றும் 2024 JE ஆகிய 2 எரிகற்களும் பூமிக்கு வெளிப்பகுதியில் செல்றதுனால பூமிக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது அப்படின்னு நாசா ரொம்பவும் பர்ஃபெக்டாக அவங்களுடைய ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தெரிந்து தெளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.